ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் terracotta. இன்றைக்கி நம்ம பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே கிளேவை நீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் யூபின்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி கோங்க்ரூ பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது யூபின் பீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எப்போதும் நார்மலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணாமல் 2 பீட்ஸ் சேர்ந்து அப்படியே எடுத்திருக்கேன். இந்த தேர்டு மோல்டில் நான் கொஞ்சமாக க்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஃபஸ்ட்டு மோல்டில் எடுத்த ஒரு ஸ்டிக் பீட், அதாவது இந்த நிக்ரோமயர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த பீடு இருக்கு இல்லையா, இதில் வெளியில் வரும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. டாப்பில் ஒரு யூபின் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது நான் பண்ணி காட்டல, ஆல்ரெடி பண்ண ஒரு பீஸ் தான் இது. இது என்ன அப்படின்னா பால் செயின் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம நார்மலாக கோங்க்ரூ பீட்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இன்னொரு டாப்பில் ஒரு யூபின் கொடுப்போம். அதே மாதிரி கீழே ஒரு யூபின் கொடுத்துட்டு அதில் இன்னொரு பீடு அட்டாச் பண்ணி இதுமாரி கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும். இது நமக்கு தேவை. நான் இப்போ பண்ணி காட்டல, பெண்டன் மட்டும் பண்ணிடுறேன். இதுமே ஆனால் இந்த செட்டுக்கு தேவை. இது எப்படி நம்ம அட்டாச் பண்ணுவோம் எல்லாமே டீட்டெயில்டாக வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டினியூஸாக வீடியோவை மட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, க்ளே நீட் பண்ணி எடுத்த இல்லையா, நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு இதை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். எப்போதும் போல் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பீஸ் நம்ம எடுக்க முடியல அப்படின்னா அந்த குக்கி கட்டரே வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு பீகாக் மோல்டு வச்சுருக்கேன். ஒரு ஜிம்கா பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மோல்டில் நான் 2 பீஸ், அதாவது ஆப்போசிட் சைடில் 2 பீஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஜிம்காவோட ஸ்டட்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு லக்ஷ்மி ஸ்டட்டு வச்சுருந்தேன் இல்லையா மோல்டு, அந்த மோல்டில் அந்த லக்ஷ்மியை எடுத்துக்கிறேன். சேம் மெத்தடில் இந்த மாதிரி லக்ஷ்மி இல்லைனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் பண்ணிக்கோங்க. இது இந்த லக்ஷ்மியில் எக்ஸஸ் நான் கட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த லக்ஷ்மி இருக்கு இல்லையா, இதை ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த குக்கி கட்டர் வச்சுட்டு ஓவல் ஷேப்பில் அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். அதனால் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாத்துலேயும் கட் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 0.5 அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் பேக் சைடு இருக்குல்ல, அந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பெண்டன் எடுத்தோம் இல்லையா, இதில் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் வச்சுட்டு சென்டரில் ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கோம். இம்ப்ரெஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுக்கலை. அதனால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் இல்லையா நீடில், அந்த நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த சைடு எட்ஜஸில் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது அன்ஈவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த சைட்லேருந்து நம்ம லைன்ஸ் போட போகிறோம். அதனால் இதே மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபுல் பெண்டன்லேயும் நான் போடல, அந்த டாப்பில் கொஞ்சம் விட்டுட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் மெத்தடில் அந்த செகண்ட் லைன் போடுறோம் இல்லையா, அதுவுமே அந்த டாப்பில் நான் போடலை. ஏன் அப்படின்னா அது நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அங்கே டிசைன் பண்ணினாலும் அது வேஸ்ட்டு தான் இல்லையா, அதனால் பண்ணலை. இப்போ இந்த குட்டி ரவுண்டு போட்டோம் இல்லையா, அதுலேருந்து இந்த நீடில் வச்சுட்டு ஒவ்வொரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கண்டினியூஸாக இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்க்க ஒரு கிராண்ட் லுக்கிங்காக தெரியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்கிற இடத்து ஃபுல்லாக அந்த ரீஃபில் வச்சுட்டு நம்ம டாட்டாக எப்போதும் போடுவோம் இல்லையா, அந்த டிசைன் போட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நான் போட்டேன். அதுலேயுமே கொஞ்சம் பேலன்ஸ் எக்ஸஸ் விட்டுருக்கேன். அது வரைக்கும் கரெக்டாக இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 75% ஒரு ரவுண்ட் ஷேப் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதை பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா இந்த லக்ஷ்மி ஸ்டாச்சு, இதை வந்து ஒரு ஹாஃப் பார்ட் மட்டும் கீறி விட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த பெண்டன்லேயே ஹாஃப் பார்ட் கீறி விட்டுருக்கேன். ரெண்டுலேயும் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லக்ஷ்மி வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல இல்லை. இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டூல் வச்சுட்டு 2 கிளேவையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. 2யும் இப்போ சேர்த்து விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த நம்ம டிசைன் பண்ணதுனால அந்த இடத்துல கொஞ்சமாக அந்த டிசைன் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் அதை மட்டும் மறுபடியும் டாட்டாக போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இந்த லக்ஷ்மியோட டாப்பில் வந்து ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்போது இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக நிக்ரோம் ஒயர், அதாவது ஒரு இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி 2 நிக்ரோம் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம லூப் மாதிரி, அதாவது ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி ஒரு டைப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிக்ரோம் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு பால் செயின் காட்டினேன் இல்லையா, அதை வந்து இதில் அட்டாச் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி ஓப்பன் டைப் வச்சா தான் நம்ம அட்டாச் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் யூபின் கொடுத்தும் அட்டாச் பண்ணிக்கலாம். யூபின் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் எப்போவாது வந்து ஒரு பீடு அதில் பிரேக் ஆகிட்டாலும் நீங்கள் திரும்பி சரி பண்ண முடியாது. அதுவே ஓப்பன் டைப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா சரி பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த மெத்தட் வந்து பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பெண்டனோட இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு பீக்காக்கும் ரைட் சைடில் ஒரு பீக்காக்கும் கொடுத்துக்க போகிறேன். 1 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா நிக்ரோம் ஒயர், அதை வந்து அந்த பீக்காக்கில் கொடுத்துட்டு லைட்டாக இந்த கிளேவை கீறி விட்டுட்டு வாட்டர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு சேம் மெத்தடில் இந்த பீக்காக்கையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது இது முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த லூப் மாதிரி ஓப்பன் பண்ணி நிக்ரோம் ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த பீக்காக்கில் 2 கொடுத்துக்கிறேன். அதாவது மொத்தமாக 4 எடுத்திருக்கேன், 2 கொடுத்துக்கிறேன். இது வந்து எப்படி அட்டாச் பண்ணுவோன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். அதனால் நீங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிறதுனா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 பீக்காக்லேயுமே 2 பின் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி 2 பின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த யூபின் பீட்ஸ், கோங்க்ரூ பீட்ஸ் பண்ணி வச்சோம்ல, 2 பீட்ஸ் வச்சு அதை வந்து இந்த பெண்டனோட கீழே கொடுத்துக்க போகிறேன். அதுவும் பெண்டன் ஃபுல்லாக வந்து நான் கொடுக்க போகிறதில்ல, ஒரு 11 பீட்ஸ் மட்டும் ஒரு ஹாஃப் பார்ட்டுக்கு வர மாதிரி மட்டும் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பெண்டன் ஃபுல்லாகவே வேணுனாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து ஹாஃப் பார்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 பீட்ஸ் வந்தது. இந்த மாதிரி இந்த பெண்டன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எப்படி அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பெண்டன் மட்டும் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த பால் செயின் மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மேலே லூப் வந்து கொடுத்துக்கணும். இப்போது அந்த பால் செயின் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இதில் வச்சு காட்டுறேன். இந்த 2 சைடு லூப் மாதிரி கொடுத்தோம்ல, இதில் வந்து இந்த பால் செயின் இப்படி வரும். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே பால் செயின் மட்டும் வர மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 8 பீட்ஸ் வந்து பால் செயின் வரும். அதுக்கப்புறம் ஒரு பீகாக், இந்த சைடில் வச்சுருக்கோம் இல்லையா பீகாக், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 8 பீட்ஸு, மறுபடியும் ஒரு பீகாக், இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். உங்களோட விருப்பம், நீங்கள் வந்து ஃபுல்லாக பால் செயின் வேணுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சென்டரில் ஏதோ ஒரு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் செயின் கண்டினியூ ஆகிற மாதிரியும் வச்சுக்கலாம். இதுதான் நான் பெண்டனோட இமேஜ். நான் வந்து பால் செயின் வந்து பண்ணலை, நான் அதுக்கப்புறமா பண்ணிவிட்டு பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.